கருத்துக்கள் இந்த திட்டத்தின் விளக்கங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். முதல்ல சொல்லுவாங்க ஃபில்லர், அது மாதிரி ஆக்டிங் லைக் ஃபில்லர். வள்ளுவர் சொல்றதை நானும் இருப்பதால அந்த ஃபில்லராகவே இருக்கக்கூடாது, வாய்மொழியாக இருக்கும் அப்படிங்கிறத முடிந்த வரைக்கும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு முன் எடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் ஆண்டு விழாவில் தமிழகம் மட்டுமின்றி எல்லா இந்தியர்களையும் தொடர்பு கொள்வதில் அளவிலாம் மகிழ்ச்சி அடைகிறேன். பற்றி பிள்ளைகளுக்காக உலக புகழ்பெற்ற ப்ரொஃபசர் டேவிட் கோல்ஸ்டைன் மெக்கானிக்கல் யூனிவர்ஸ் அண்ட் பியாண்ட் என்ற அறிவியல் சொற்பொழிவை தமிழாக்கம் செய்யும் முயற்சியை தருணத்தில் வைத்து வைப்பதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கலாம் அவர்களை நன்றாக கேட்கிறது. நன்றாக நீங்கள் தான் இப்போ 2000 தமிழர்கள் கூறியிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது நான் உங்களுடன் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். ஒன்று ரியாக்ஷன் கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது. நான் பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னால அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நீங்கள்லாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்போ உங்களுக்கெல்லாம் அதே மாதிரி நான் இந்திய நாட்டிலேயே ஒரு இங்கு ராஷ்டிரபதி பவனுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ப்ரொஃபஸராக இதில் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்குலாம் கேட்குதுல்ல. அப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது பல மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள். நான் வாரத்தில் ஒரு 10 கிளாஸ் எடுப்பேன். அப்படி நடந்து இருக்கும்போது எனக்கு இங்கே ஜனாதிபதி ஆகுவதற்கு உள்ள திட்டங்கள் உருவாக்கி இருக்கின்றன. எனக்கு நாமினேஷன் பண்ணார்கள். அப்புறம் அங்கிருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதாவது நிகழ்ச்சிகளை ஜனாதிபதியாக ஸ்வீடிங் செரிமனி நடத்துவதற்காக ஒரு மந்திரியை அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர் எல்லா காரியங்களும் நடத்துவார், அந்த செரிமனியை நடத்துவார். அதற்காக நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த மந்திரி அவர்கள் மந்திரி இன்சார்ஜ் அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள். என்ன செய்யுன்னா, நீங்க கொஞ்சம் நல்ல நேரம் எந்த நேரம் ஸ்வீடிங் செரிமனி எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, இந்த ஸ்வீடிங் செரிமனி எந்த சமயத்தில் வச்சுக்கலாம், அஸ்ட்ராலஜிக்கலி எந்த சமயத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கன்னா விஞ்ஞானத்தை பற்றி பேச உட்கார்ந்துருக்கீங்க, அதனால இந்த செய்தியை மட்டும் சொல்றேன். நான் சொன்னேன், பூமி தன்னைத்தானே சுற்றுது. எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நாள்னா 5 நேரம் ஆகும், ஒரு நாள். அப்போ டிஎன் நைட் நான் சொன்ன நன்றி சாப்பிட்டு என்னன்னு, அப்புறம் பூமி சூரியனை சுற்று, அது 365 days 365 நாளாகும். நான் சொன்ன அவர்கிட்ட, அந்த பூமி as long as பூமி சுத்தட்டும், சுற்றிட்டே இருக்கு.
பூமி சூரியனை சுத்திட்டே இருக்கிறது. இந்த 2 நிகழ்ச்சிகள் நடந்தால், இந்த 2 நிகழ்ச்சிகள் நடந்தால் எந்த சமயத்திலையும் இந்த நிகழ்ச்சி, அதாவது சேர்ந்து செல்கின்ற நான் ஜனாதிபதியாக மாறினேன். உங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடிய அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா வச்சு கணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுது, பூமி சூரியனை சுற்றுது. அப்போ சூரியன் வந்து எதை சுற்றுது? சூரியன் வந்து அங்க நம்ம மில்கி வே, அதாவது மில்கி வே என்ற கேலக்சியை சுற்றி வருது. அது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நாளாக 250 மில்லியன் இயர்ஸ் ஆகும் ஒரு சுற்றி வர்றதுக்கு. சூரியன் வந்து நம்ம சூரியன் வந்து நம்ம கேலக்சி மில்கி வே சுற்றி வர்றதுக்கு 250 மில்லியன் இயர்ஸ் ஆகும். இதை வந்து இப்போ எல்லாமே சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றுது, சூரியன் சுற்றுது, நம்ம கேலக்சியை சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாமே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இது எல்லாம் ஆல் ஆர் டைனமிக் மோஷன். இப்போ வந்து இங்கே வந்து இதில் முக்கியமான என்னன்னா, இந்த யூனிஃபைட் தியரி பிரகாரம் இப்போ இவருக்கார் நம்ம நியூட்டன் வந்து கிராவிடேஷன் லாஸ் கண்டுபிடிச்சாரு. நியூட்டனுக்கு முன்னால மேக்ஸ்வெல் வந்தாரு. அவர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை கண்டுபிடிச்சாரு. அவருக்கு முன்னால ஐன்ஸ்டைன் வந்தார். ஐன்ஸ்டைன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பின்னால நம்ம சந்திரசேகர் சுப்பிரமணியன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு ஒரு தியரியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக எவ்வளவு நாள் ஸ்டார்ஸ் ஒரு ஷைன், எவ்வளவு நாள் ஸ்டார் வந்து பிரகாசிக்க முடியும், நம்ம சூரியன் எவ்வளவு நாள் பிரகாசிக்க முடியும் என்பதை சந்திரசேகர் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். 10 பில்லியன் இயர்ஸ் சன் ஷைன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் தான் நோபல் லாட்டானாரு. அவர் டிஸ்கவர் பண்ணார். இது பிளாக் ஹோல் என்பதை டிஸ்கவர் பண்ணார். இது வந்து இந்த தியரி 4 தியரிகளை சொன்னேன். அதாவது நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா, அப்புறம் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆஃப் மேக்ஸ்வெல், அப்புறம் ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி, அப்புறம் சந்திரசேகர் லிமிட் அண்ட் பிளாக் ஹோல். இதெல்லாம் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் ஆகிடுச்சு. இது அப்புறம் இதெல்லாம் எப்படி யூனிஃபை பண்ண முடியுமா? அதாவது யூனிஃபை தியரி, இந்த தியரியெல்லாம் யூனிஃபை பண்ணால் நமக்கு வந்து எப்படி பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழணும் என்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக முடியும். அது வெரி யூனிஃபை தியரி. ஐன்ஸ்டைன் டைத்திலிருந்து எல்லாரும் அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த தியரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் அந்த நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார். அவர் வந்து ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுலேயும் வந்து அவர் எல்லா விஷயத்தை எல்லா தியரியும் ஒன்றா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய ரிசர்ச் ஏரியா, ஆராய்ச்சி ஏரியா. அது பண்ண முடியும், பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இறைவனுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த புத்தகத்தை. இப்போ இந்த இறைவனுடைய ஹெல்ப் வேணும்போது ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். அந்த யூனிஃபைட் தியரி எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஒரு இன்டகிரேட்டடாக பண்ணி அந்த யூனிஃபைட் தியரி செய்து அதன் மூலம் எப்படி நம்ம உலகம் உண்டானது, நம்ம பிளானட் எப்படி உருவானது, நம்மளுடைய ஸ்டார் எப்படி உருவானது என்கிறத பற்றி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு யூனிஃபைட் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதை வந்து பல ஆராய்ச்சியாளர்கள் இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது அந்த யூனிஃபைட் தியரியில். அப்போ வந்து எனக்கு ஒரு எண்ணம், இந்த ஜனக் மகாராஜா கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். ஜனக் மகாராஜா அவர்
அவருடைய அரண்மனையில் ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் அஷ்டவக்ரான்னு. அந்த அஷ்டவக்ரா பெரிய தப்பு. அவர் ஒரு தப்பு அவர் சொல்லுறாரு, இந்த யூனிவர்ஸ் என்பது என்னுடைய கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் இஸ் த யூனிவர்ஸ் அப்படின்னாரு. இது பெரிய பிலாசபிக்கல் தத்துவ ஞானம். எனக்கு என்ன இந்த தத்துவ ஞானம் எல்லா தேதி கண்டுபிடிச்ச தெரியோட இதை கனெக்ட் பண்ணி ஒரு யூனிஃபைட் டீம் மாதிரி ஒன்று வர முடியும் அப்படின்னு ஒரு இதை அவங்களோட பகிர்ந்து. அப்புறம் கைகிறாங்க எல்லாருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு உங்களோட 20 நிமிஷம் நான் உங்களோட பேச போறேன். அப்புறம் நான் உங்களுக்குலாம் தெரியும், இதுவரையும் 2 லட்சம் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தேன், மீட் பண்ணிருக்கேன். அந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேகாலயா என்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு 8 மணி இருக்கும் நைட்ல ஒரு ஓப்பன் தியேட்டர்ல நான் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணு 10 வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, she asked me one question. ஒரு கேள்வி, எப்படின்னா, நீ உனக்கு கடவுளை நம்புகிற, கடவுள் நம்புகிற அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம முன்னாடி ஆகாயத்தை பார்த்தேன். ஆகாயத்தை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ஒரே ஸ்டார், ஒரு மில்கி வே சைடில் இருக்கு. அங்கே என்ன மேகாலயா கிளீன் என்வாயன்மெண்ட், வெரி கிளீன் பிளேஸ். So the sky was so bright, stars were shining. I can see one side of Milky Way. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இங்கே வரமா இந்த ஆகாயத்தில் மில்கி வே. அந்த மில்கி வே அது நம்ம கேலக்சி, அது ஸ்மாலஸ்ட் கேலக்சி. அந்த நம்ம இருக்கிற கேலக்சி நல்லா இருக்குமே, அந்த கேலக்சி ஒரு சிறு கேலக்சி, சிறு ஆட்டம். அந்த கேலக்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார், அதாவது நம்ம we belong to that star. அந்த ஸ்டார் சூரியன், சன். தட் சன் மறுபடியும் அது ஒரு சிறு ஸ்டார். அந்த ஸ்டார்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கிற மில்கி வேல அந்த ஸ்டார் ஒரு சிறு ஸ்டார். ஸோ we belong to சொந்தம் மில்கி வே கேலக்சி. நமக்கு சூரியன் நம்ம ஸ்டார், அது ஒரு சிறு ஸ்டாரு. அப்புறம் நம்ம 9 பிளானட் நம்ம ஸ்டார் சூரியன் நட்சத்திரத்துக்கு 9 பிளானட். அந்த 9 பிளானட்ல நம்ம பிளானட் பேரு எர்த். அப்புறம் 3. அப்போ இந்த எர்த் பிளானட் ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் பிளானட். காரணம் அது ஜூபிட்டரையும் மார்ஸையும் பார்க்கும்போது நம்ம பிளானட் ஸ்மால் பிளானட், அது இன்சிக்னிஃபிகன்ட் பிளானட். அதாவது நான் சொன்ன அந்த பொருள்கிட்ட ஒரு சிறு அண்டத்தை அது ஸ்மாலஸ்ட் கேலக்சியில் இருக்கும், ஸ்மாலஸ்ட் ஸ்டார், அதாவது சூரியன் இருக்கும். அண்ட் இன்சிக்னிஃபிகன்ட் பிளானட் எர்த்ல இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது, இந்த கேலக்சியை பார்க்கும்போது, இந்த பிளானட்டை பார்க்கும்போது மனிதன் இதை உருவாக்க முடியாது, என்னாலே உருவாக்க முடியாது. அதனால இந்த உருவாக்கம் இருக்கிறான், அவன் ஆண்டவன், அவன் இருக்கிறான். அவன் அதாவது ஒரு முக்கியமல்லாத ஒரு பிளானட் இருக்கும்போது அந்த பிளானட் 6 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. 6 பில்லியன் பீப்புள், 6 பில்லியன் பீப்புள் இந்த பிளானட்ல இருக்காங்க. அப்போ அந்த பிளானட்ல இருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்வு அதில் நாம் இருக்கிறோம், எவ்வளவு பயன்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்பொழுது ஒரு மனிதனே அப்படின்னு ஒரு கவிதை 1000 ஆண்டுகளுக்கு மேல ஔவையார் கவிதையை பாடப்படும்.
அந்த ஔவையார் பாடல் கவிதையை பாடுவது பேசுவது நானும் என் நண்பர் வந்திருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி, அவர்களுக்கு செல்வபுத்தி இருக்கிறார். அந்த விஞ்ஞானி நானும் சேர்ந்து அந்த கவிதையை பாட விரும்புகிறேன். ரெடியா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் தெரியல அவங்களுக்கு இப்ப நம்ம அதை பாடணும். அப்ப அவையார் என்ன பாடினார் அந்த கருத்தை கொஞ்சம் கேட்பது நீங்க ஏதாவது சொல்லணும். அறிவு 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 மாநில அறிவு அதனும் அறிவு கூடு செவிடு வேடு நீங்கி பிறந்தல் குருடு செவிடு வேடு நீங்கி பிறந்தால் ஞானமும் கல்வியும் நயத்தலது ஞானமும் கல்வியும் நயத்தக்காலையும் தானமும் தவமும் தான் செய்தலது தானமும் தவமும் தான் செய்த காலையும் வானக்கும் திறம் வழிவிடுமே. ராமனவரே கொஞ்சம் வாங்க. டாக்டர் தண்ணீரில் உங்க கேள்வியை கேட்க முடியும். கேட்க முடியலையா? நல்லா கேட்க நீங்க ஃபார்மல் தான் இருந்தது. அப்புறம் நீங்க வந்து கேட்கலாம். நல்லா கேட்க நீங்க வந்து ஒரு திருக்குறள் உரையை வந்து வெளியிட்டீங்க. ஒரு அருமையான புத்தகம் அது. அந்த புத்தகத்தை வந்து நீங்க வந்து ஒரு அருமையாக எடி பண்ணி 1000 காப்பிகள் பண்ணி பிரதிகள் பண்ணி இந்த உலகம் முழுவதும் பரப்பினீங்க. உங்களுக்கு நன்றி. அது இந்த 2 ஆசைகளை உங்களோட பயன்படுது. ஒரு ஆசை எப்படின்னா அந்த திருக்குறள் வந்து நான் 1330 திருக்குறளை நான் படிச்சிருக்கேன். இப்போ நான் டிசைட் பண்ணுறேன். உங்க எல்லாரும் இந்த 2000 பேர் கூடியிருக்காங்க, தமிழர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி சொல்ல முடியுமா? திருப்பி சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? எனக்கு மிக பிடித்திருக்கிறார். வெள்ளத்தனைய பரகிட்டம் மாந்தர்கள் உள்ளத்தனை. அதாவது the higher your aim, the dream, whatever the dream you have, you will succeed, and nearly you will succeed if you have great aims. That is the message you want to convey. உங்களுக்கு இங்க இருக்கமெல்லாம் சேர்ந்து அந்த குரலை இப்ப நாங்க சொல்ல போறோம். கேட்டுங்க எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு கேக்குதா? எங்களெல்லாம் சாதாரணமா இடப்படாதீங்க. இந்த 2 ஆசைகள் சொன்ன பாருங்க, 2 ஆசைகள். அது ஒரு ஆசை எப்படின்னா, இந்த 1330 முறை நான் படித்தேன். அதை படிச்சுட்டு எனக்கு ஒரு எண்ணம், இந்த திருவள்ளுவர் ஒரு இடத்திலேயாவது தான் பிறந்த போது என்ன, தான் வாழ்ந்த நாடு என்ன, தான் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்தோம், எந்த மொழி, எந்த எந்த மதம், எந்த குலம் என்பதை பற்றி ஒரு இடத்திலேயே இந்த 1330
2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நம்ம என்ன செய்யணும்? இந்தியாவில் இங்க அட்லாண்டிக் மகாசமுத்திரை கடந்து இருக்கிறீங்க, அங்க இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நாம் ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர் எப்படி பெரிய மனிதன், இவ்வளவு பெரிய திட்டம், எப்படி ஒரு நாட்டை பற்றியோ ஒரு மதத்தை பற்றியோ ஒரு ஒரு காஸ்டை பற்றியோ ஒன்றும் அதை பற்றி சிந்தனை பண்ணாமல் ஒரு பெரிய என்ன எழுச்சி ஏற்படுத்திக்கொண்டார். அவரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அந்த புத்தகங்கள் திருக்குறள் அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நம்ம 2 இடத்துல இந்தியாவில் ஆரம்பிக்க வேண்டும். அங்கு உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தில் ஆரம்பிக்க வேண்டும். இது என்னுடைய ஒரு ஆசை. என்ன அவ்வளவு பெரியவராக இருந்த நாடு பெரிய தமிழ்நாடு பெரிய நாடாக இருந்திருக்க வேண்டும். அது எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தார்கள், இப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை நான் செய்வது. இது என்னுடைய முதல் ஆசை. 2வது ஆசை, இந்த 1330 குறளையும் திருவள்ளுவர் ஓலைச்சுவடியில் எழுதினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எனக்கு என்னமோ அந்த ஓலைச்சுவடி இந்திய தேசத்தில் எங்காவது ஒரு இடத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது காலத்திலிருந்து அழிந்து போயிருக்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கும் ஒரு இடத்தில் இந்தியாவில் நல்ல ஆசையாக இருக்கும். ரொம்ப அப்புறம் நீங்க எல்லாம் இப்போ 2000 பேர், நீங்க எவ்வளவு சார் பேசுறீங்க? கிட்டத்தட்ட 2000 இருக்கும். இப்போ 2000 பேர். இந்த 2000 பேர்ல ஆளுநர் சிட்டியில இருந்து வந்திருப்பாங்க. அதாவது இந்திய நாட்டில் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய சிட்டி டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க. இன்னும் சிலர் கிராமங்கள் இருந்து வந்திருப்பாங்க. எனக்கு அந்த ரேஷியோ தெரியல. எல்லாருமே சிட்டியில வந்திருப்பாங்களோ எல்லாருமே டவுன்ல இருந்து வந்திருப்பாங்களோன்னு தெரியல. ஆனா இந்த 3 சிட்டி டவுன் கிராமங்கள் 3 வகைகள். அப்போ அவங்களுக்காக நாங்கள் இந்தியாவில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பில்லியன் பீப்புள் இருக்காங்க. தட் இஸ் 100 crore பீப்புள் இருக்காங்க. அவங்க 70% 700 மில்லியன் பீப்புள் அவங்க கிராமங்கள் இருக்காங்க. இந்த கிராமங்களுக்கு கிராமத்தின் வளர்ச்சியை கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு மாகாணங்கள் வளர்ந்தால்தான் நாடு அதனால நான் என்னுடைய திட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் கொடுத்துருக்காரு. நம்ம நாட்டில் டீச்சர்ஸ் பெரிய டீச்சர் ஐஐடியில் டைரக்டர் இருந்தார். அவர் நாங்கள் சேர்ந்து புறா என்ற ஒரு கான்செப்டை நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதாவது புறான் தான் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணோம். அந்த திட்டத்துக்கு இருந்தாலும் அந்த திட்டத்தில் 4 பகுதி. ஒரு பகுதி எப்படின்னா ஒரு பிசிக்கல் ரோடு பஸ் இருக்கும். அதாவது 20 சென்னையில் இருக்கும், சென்னை தாம்பரத்தில் இருக்கும், இல்லாட்டா மதுரையில் இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னா 30-40 வில்லேஜில் பார்க்கலாம். ஒரு கிளஸ்டராக இருக்கும். அந்த வில்லேஜுக்கு ரோடு அமைக்கும். அந்த ரோடு அமைச்சு பஸ் போடும். பிளாக் பஸ் பஸ் போடும். அப்படி பஸ்ஸு ரோடு வந்துச்சுன்னா உடனே மக்கள் எந்த சமயத்திலையும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் 3-5 நிமிஷத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஸ்கூலுக்கு போகலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்புறம் வேலை செய்ய இடத்துக்கு போகலாம். இதனால முதல் திட்டம் பிசிக்கல் கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் உருவாக்கி. 2வது கான்செப்ட் எப்படின்னா எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி. அதே எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி, அதாவது ஏற்படுத்தலாம் தெரியும், பெரிய வளர்ந்த நாட்டில் இருக்கீங்க. எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டின்னா டெலிஃபோன், அப்புறம் இன்டர்நெட் கியூஸ், இதை 2 இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது 2 இன்ட்ரடியூஸ் பண்ணால் பிசிக்கல் கனெக்டிவிட்டி முடிச்சிட்டீங்க, அப்புறம் எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி முடிச்சிட்டீங்க. 2 கொடுத்த உடனே என்ன ஆகும்? டெலிமெடிசின், டெலி எஜுகேஷன், அப்புறம் கவர்னன்ஸு, இது எல்லாம் உற்பத்தி ஆகும். அங்கேயே வளரும். அப்படி வளர்ந்த உடனே அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இன்னொரு கனெக்டிவிட்டி நாலேஜ் கனெக்டிவிட்டி, அது அறிவு கனெக்டிவிட்டி. அதாவது ஸ்கூல், அப்புறம்
ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி 4 ஒன்று பண்ணிட்டா இம்மிடியட்லி என்ன ஆகும், ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த அந்த வில்லேஜ் காம்ப்ளெக்ஸ் பொருளாதார வளர்ச்சியில முன்னேறும். பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறினால் ஆயிரக்கணக்கான இப்படியோட புறா வில்லேஜ் காம்ப்ளெக்ஸ் அது பண்ண வேண்டும். அதில் 4 கணக்கீடு இருக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்படி செய்தால் அப்புறம் அந்த கிராமங்களும் அப்புறம் அந்த மாகாணங்களும் அப்புறம் நாடுகளும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்களுடைய எண்ணங்கள் அறிய எனக்கு ரொம்ப விருப்பம். நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம். அங்கே உள்ளவர்கள்லாம் அங்கே பல கிராமங்கள் இருந்திருப்பாங்க. அந்த திட்டத்திலே அவங்களும் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களோட கருத்துல இது பற்றி ஏதாவது ரியாக்ஷன் உண்டா சார்? அப்போ ஒரு உங்களுடைய என்னுடைய கவிதை சார், என்னுடைய கவிதை இளைஞர்களுக்காக இயற்றப்பட்ட கவிதை வளமான நாடாக்குவோம். அதுதான் பேர். இது இந்த கவிதையை என் நண்பர் இப்ப பாடப்படுவாங்க. அந்த கேட்க ரெடியா இல்லைன்னா அதெல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டாங்க. இப்ப பாடப்படுவார். அது என்ன ரெடியா வளமான நாடாக்குவோம். வளமான நாடு பேசியது ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நன்றாக உழைத்து வாழ்வில் வெற்றி